நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, அகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். மாதங்களில் சிரேஷ்டமான மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வருகிறது ஆருத்ரா தரிசனம். நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்ற அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. திருவாதிரையை வடமொழியில் ஆருத்ரா என்று கூறுவார்கள். ஆருத்ரா தரிசனத்திற்கு காரணமான புராண கதை ஒன்றை கூறுகிறேன். பஞ்சபூதங்களின் இயக்கத்திற்கும் ஆதாரமாக இருக்கும் ஸ்ரீ சிவபெருமானை நிந்தித்து ஒருமுறை தார்காவனத்தில் முனிவர்கள் பலர் ஒன்று கூடி முக்கண்ணனுக்கு எதிராக வேள்வி ஒன்றை நடத்தினார்கள். அதாவது அவர்களின் கோட்பாட்டின்படி கர்மத்தை மட்டும் செய்தால் போதுமானது, கடவுள் என்பவர் கிடையாது என்பதுதான். அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டி கைலைநாதர் பிச்சாடனர் ரூபம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களின் இல்லங்களுக்கு சென்றார். பிச்சாடனரை கண்ட முனிவர்களின் பத்தினிகள் அனைவரும் அவரின் பின்னால் போகத் தொடங்கினார்கள். இச்செயலை கண்ட முனிவர்கள் மிகுந்த கோபம் கொண்டு வெகுண்டு எழுந்தார்கள். வேள்வித்தீயில் மதயானை, மான், உடுக்கை, முயலகன், தீப்பிழம்பு ஆகியவற்றை தருவித்து அனைத்தையும் சிவபெருமான் மேல் ஏவி விட்டார்கள். சர்வேசனானவர் மதயானையை கொன்று அதன் தோலை தரித்து கொண்டார். மான், உடுக்கை, அக்னி அனைத்தையும் தானே ஸ்வீகரித்து கொண்டார். முயலகளின் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடி முனிவர்கள் உண்மையை அறியச் செய்தார். அதுவே ஆருத்ரா தரிசனம் என்று கூறப்படுகிறது. ஸ்ரீ நடராஜ பெருமாள் 108 நடனங்களை ஆடியிருக்கிறார். அவர் தனியாக ஆடியது 48, உமாதேவியுடன் சேர்ந்து ஆடியது 36, தேவர்களுக்காக ஆடியது 12, திருமாலுடன் ஆடியது 9, முருகனுடன் ஆடியது 3. பஞ்சபூத தலங்களான ஆகாயம் என்பதற்கு சிதம்பரம் என்றும், அக்னி என்பதற்கு திருவண்ணாமலை என்றும், நீர் என்பதற்கு திருவானைக்காவல் என்றும், காற்றுக்கு காளஹஸ்தி என்றும், நிலத்திற்கு காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்றும் இவைகளின் பெருமைகளை கூறும் வண்ணம் இந்த புண்ணிய தலங்கள் அமைந்திருக்கின்றன. இதில் சிதம்பரம்தான் முதன்மையாக சொல்லப்படுகிறது. ஸ்ரீ முக்கண்ணனுக்கு வருடத்தில் 6 முறைகள் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. அதாவது நடராஜருக்கு 3 முறைகள் திதி அன்றும் 3 மறைகள் நட்சத்திரம் அன்றும் செய்யப்படும் அபிஷேகத்தில் திருவாதிரை அன்று செய்யப்படும் அபிஷேகமே விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதமான இன்று 2025ஆம் ஆண்டு ஜனவரி 13ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் அன்று களியும் 7 கறிக்கூட்டும் செய்யும் வழக்கம் எப்படி வந்தது? முந்தைய காலத்தில் சேந்தனார் என்ற பெயர் கொண்ட விறகு வெட்டி ஒருவர் இருந்தார். அவர் சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவபக்தருக்கு ஆகாரம் அளித்துவிட்டுத்தான் உண்ணுவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். ஒரு நாள் நல்ல மழை, வெட்டிய விறகெல்லாம் ஈரமாகிவிட்டது.
அதை விற்க முடியாமல் போனதால் கையில் பணம் இல்லாமல் போனது. அதனால் மனைவியிடம் வீட்டு செலவிற்கு பணம் கொடுக்க முடியாமல் போனது. அன்றைய தினம் ஒரு சிவபக்தர் சேந்தனாரின் இல்லம் வந்து பிச்சை கேட்டார். அவரின் மனைவி வீட்டிலிருந்த அரிசி மாவையும் வெல்லத்தினையும் சேர்த்து களி செய்தார். வீட்டில் மிகுந்திருந்த 7 காய்களில் கூட்டு ஒன்றினை செய்து சிவன் அடியாரின் பசியை போக்கினார். அதன் பிறகு இருவரும் உண்டார்கள். அடுத்த நாள் சிவன் கோயிலை வழக்கம்போல் திறந்த அர்ச்சகர் பகவானின் கருவறையில் களியும் கூட்டும் சிதறியிருப்பதை பார்த்தார். பிறகு உண்மையை உணர்ந்தார். சேந்தனாரின் பக்தியை உலகுக்கு தெரியப்படுத்த ஆண்டவரே பிக்ஷாடனர் உருவத்தில் வந்தார் என்பதை அனைவரும் அறிந்து கொண்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்பவர்கள் முதலில் சிதம்பரம், அடுத்து காளஹஸ்தி, அடுத்து திருவண்ணாமலை, அடுத்து திருவானைக்காவல், அடுத்து காஞ்சிபுரம் அல்லது திருவாரூர் என்ற வரிசை கிரமத்தில் முடிக்க வேண்டும். ஸ்ரீ நடராஜ பெருமானின் ஆடல் கலையை தரிசித்தாலே புண்ணியம் என்று கூறப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம் அன்று களி கூட்டு செய்து ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து சமர்ப்பித்து முடிந்தவரை சிவஸ்தோத்திரங்களை கூற வேண்டும். நோன்பு மேற்கொள்கிறவர்கள் மார்கழி திருவாதிரையில் நோன்பை தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றும் நோன்பு மேற்கொண்டு 1 வருட காலத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை ஸ்ரீ நடராஜ பெருமான் எல்லா வளங்களையும் அனைவருக்கும் அருளற்றும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, அகமாகி நின்று இறைவனே வாழ்க, இறைவனடி Pochi,
தொட்டுனா கண்ணில் ஊற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும்